பாவம் செய்தோ தெரியவில்லை. பெற்ற மகளாகப்பட்டவனை அடி அடியில் அடித்து உதைத்து அதுக்கு சம்மதித்து உயிரோடு இருந்தோம். மருமகளை அடித்து உதைத்தா அதையும் தாங்கி கொண்டு உயிரோடு இருந்தோம். காடே வனம் சென்று போய் பிள்ளைய பொழைக்க வைக்கலாம் என்று தப்பித்து வரும்பொழுது நம்ம கண்ணு ரெண்டே புடுங்கி விட்டானே. கண்ணு போனாலும் பரவாயில்ல, மகளை கெட்டியா புடிச்சுட்டாங்க. சட்டால தாங்கள் கூறியது போல செய்கிறேன். இதோ 1000மாக செய்ய போகிறேன். முடியாது முடியாது மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நம்மளுக்கு வேணுங்கிற வரம் வந்துருச்சு. நமக்கு தேவையான வரம் வந்து விட்டதா? ஆமா. இது ஒண்ணும் பயம் இல்லை. புறப்படலாம் புறப்படலாம். எங்கே செல்வோம்? காளி தேவி. ஆமா. ஐயோ கண்ணே சிவரஞ்சினி, கண்ணே சிவரஞ்சினி எங்க பாருங்க. ஐயோ கண்ணே சிவரஞ்சினி, கண்ணே சிவரஞ்சினி, கண்ணே சிவரஞ்சினி, கண்ணே கண்ணே. அப்படிதான். யார் இங்கே மந்திரி? கண்ணே சிவரஞ்சினி. மந்திரி யாரு? வாடா இங்க நண்பா. வியாபாரம் எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. இதோ ஆமா வெளிநாடு சென்று சரியாக 6 மாத காலம் முடிந்தது. 6 மாசம் நம்முடைய இருக்கக்கூடிய கடன் அத்தனையுமே அடைத்து மீண்டும் இந்த நாட்டில் சீரும் சிறப்புடனே வாழ்வதற்காக அத்தனை காசு சம்பாதிச்சிருந்தாங்க. சும்மாவா? உள்நாட்டு வியாபாரத்தை கூட 10 ரூபாய் லாபம் நஷ்டம் வரும். ஆனால் வெளிநாட்டு வியாபாரம் என்றால் லாபம் மட்டுமே. லாபம் மட்டுமே நமக்காக கிடைக்கும். அதனாலே அத்தனையும் வாங்கி வந்து விட்டோம். அது மட்டும் இல்ல, என் கூட பிறந்தவருடைய உடன்பிறப்பு என்னுடைய தங்கை எனக்காக அவளுக்காக அதாவது பச்சை புடவையும் பச்சை நிற வளையலும் எனக்காக வாங்கிட்டு வரணும்னு சொல்லி என்னுடைய முதல் சம்பாத்தியத்துல அவளுக்கு முதலாக அவ கேட்ட மாதிரியே பச்சை புடவையும் அந்த பச்சை வளையலும் பச்சை நிற வளையலும் அவளுக்காக நான் வாங்கியிருக்கிறேன். என்னுடைய தாய் தந்தை இருவருக்கும் என்னுடைய தந்தையாருக்கு பட்டு வேட்டியும் பட்டு கடை துண்டு வாங்கி என் தாயாருக்கு பட்டு புடவை. ஆமா என்னுடைய அண்ணனுக்கு தேவையான அத்தனை ஆடை ஆபரணங்களும் என்னுடைய அண்ணி வந்து என்னுடைய அன்னைக்கு சமம். அன்னைக்கு தேவையான பொன்பொருள் அத்தனையுமே வாங்கிட்டு இப்பொழுது நம்முடைய நாட்டினுடைய அருகில வந்து விட்டோம். மறுபடியும் போகலாம். கானகத்தின் வழியாக தான் நம்முடைய நாட்டை தேடி நம்ம போகணும். இந்த கானகத்தின் வழியாக போகும் பொழுது யாரோ ஒரு பெரியவங்க, யாரோ ஒரு தாய் தந்தை இருவரும் இந்த கானகத்தில் தன்னந்தனிமையா புலம்பிட்டு இருக்கிறாங்க. அவர்களை பார்த்தால் அவங்களுக்கு கண்ணு தெரியணும் போல எனக்கு தெரியுதா? கண்கள் இல்லாத ஒரு பாவிகளாக தெரிகிறது. அதனாலே அவங்களுக்கு என்ன வேணும், அவங்களுக்கு என்ன தேவை என்பதற்காக கேட்டு அறிந்து உடனடியாக அவங்களுக்கு தேவையான முதல் நிறைவேற்றணும். நம்ம செஞ்சிடலாம். ஏன்னா நம்ம அப்பா அம்மா வேற இல்ல, இவங்களும் வேறு கிடையாது. அதனால உடனடியாக சென்று இவங்களுக்கு என்ன தேவை அதை பார்த்து விட்டு கடந்து நாம் போக வேண்டும். ஆமா. சிவரஞ்சனி அப்பா அம்மா இதோ ஆரப்பா உன்னை பார்த்தால் யாரோ ஒரு ஆண்மகன் போல் தெரிகிறார். என் மகள் சிவரஞ்சினி இங்க எங்கேயாச்சும் இருந்தா சற்று நேரம் என் கையில புடிச்சு கொடு, எங்களுக்கு கண்கள் தெரியாது. உங்களுடைய மகள் சிவரஞ்சினியா? உண்மைதான். இருந்தாலும் இந்த கானகத்தில் தன்னந்தனிமையாக கண்கள் இல்லாமல் சுத்திட்டு இருக்கிறீங்களே, நீங்கள் யார்? உங்களுடைய நாடு என்ன? உங்களுக்கு எதனால் இந்த கோலம் வந்தது? யாரம்மா நீங்க? எங்கள் பட்டதை சொல்றதா படம் போறத சொல்றதா? சிவன்மலை தேசத்தை ஆண்டு வரக்கூடிய என் கணவர் பெயர் சிவராஜ மன்னன்.
அவர் மனைவி என் பேர் சிவகாமி. 3 மக்களை பெற்றெடுத்து இப்படி அல்லாத படலாச்சே கடவுளே. மகன் குலத்தேவன் வந்திருக்கிறார். இந்த சிவன்மலை தேசத்தை சீரம் சிறப்புடனே ஆட்சி செய்ததனுடைய தாய் தந்தை நான் வணிகத்திற்கு சென்று வரக்கூடிய இந்த 6 மாத காலத்திலே யாராலும் இந்த கோலம், எவராலும் இந்த கோலம். ஆமா, நம்முடைய தங்கை எங்கே, என்னுடைய அண்ணார் எங்கே, என்னம்மா நடந்தது? அது ஒன்றுமில்லை. நாங்க வனத்தை சுத்தி பார்க்கலான்னு வந்த இடத்துல எங்க 2 பேருக்கு கண்ணு போயிருச்சு, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. மகளிடத்துல எதுவும் சொல்லாதடி. சொல்ல மாட்டேங்க, சொன்னா அவன் வாழ்க்கை பாவம் நமது நம்மளோடய போகட்டும், மகனாது சீரு சிறப்பமாக இருக்கட்டும். கண்ணே, இந்த வனத்தை சுற்றி பார்க்க தாங்கள் வருவதாக இருந்தால் ஆடை ஆபரணங்களை அத்தனையுமே கலைத்து ஒரு ஆண்டி பரதேசி போல வந்திருக்கிறீர்கள். கண்கள் இருக்கக்கூடிய நீங்கள் கண்கள் இல்லாத பாவிகளாக இருக்கிறீங்க. என்ன காரணம்? யார், என்ன விஷயம் நடந்தது? என்னம்மா இதோ ஆமா, நம்முடைய தங்கை எங்கே? மறுபடி மகன் கேட்கிறான். சொல்லாமே இருக்க முடியல. ஏதாவது இருந்தாலும் மகனிடத்தில் சொல்லிதானம்மா ஆக வேண்டும். யாரால் இந்த கோலம் தெரியுமா? உங்க அண்ணியார கோபத்தாலே. என்னுடைய அண்ணி வெயிலுக்குங்களா? யாராலும் இப்படி நடந்தது சொன்னா நீ கொஞ்சம் கூட நம்ப மாட்டேன். அப்படியா? யார்? இதோ உங்க அண்ணி ஜெயலட்சுமி. சின்ன வயசுல இருந்து நாங்களும் தான் சம்பாதிச்சு கொடுத்தோம். எங்களுக்கு சரிபாதி நாடு இல்ல, சரிபாதி நகை நட்டு இல்ல, சரிபாதி பொன் பொருள் இல்ல, அப்படி என்று சொல்லி எங்கள் இருவரையும் அடியோ ஆடை அடுக்கும் சவிக்கிறாள் அடியோ என்று அடித்து என் மகள் உன் தங்கை சிவரஞ்சனை குதிரை அடிக்கும் செவிக்கிறாள் கொன்று இனிமேல் இந்த நாட்டில் இருக்க நீங்க தகுதியற்றவள் என்று சொல்லி எங்கள் மூவரையும் வனவாசம் ஓட்டி வைத்தார். வனவாசம் உண்மைதான். என்னுடைய அண்ணார் என்ன செய்து கொண்டிருந்தார்? அண்ணார் என்ன செய்தார்? மனைவியின் வார்த்தைக்கு மறுவார்த்தை பேசாமல் என் மனைவி சொல்வதும் அனைத்தும் சரிதான் என்று சொல்லி என் மருமக ஒரு அடி அடிச்சானா, உங்க அண்ணன் 2 அடி சேர்த்து அடிச்சான். மகளை பத்தி சொல்லாதடி. பெற்ற மனம் பித்து பிள்ளை மனம் கல் என்று சொல்வார்கள். அது மட்டும் இல்லாம என் மகள் சிவரஞ்சனி 5 சிறு வயது அறியாத பருவம், கொஞ்சம் சிறு வயது குழந்தை பருவம். அவ மேல
தவறான பழிய போட்டு அவளை அடியோ எடு அடின்னு அடித்து அடித்திடம் சித்திரவதை செய்தார். யாரோ ஒரு பயங்கராசுரன் என்று சொல்லக்கூடிய அரக்கன் அவளை கற்பழிக்க முயன்றார். நாங்கள் தடுத்தோம். எங்கள் கண் முன்னாடி இப்படிப்பட்ட காரியத்தை நாங்கள் செய்ய விடமாட்டோம் என்று சொல்ல, கண்கள் இருந்தால் தானே செய்ய விடமாட்டீங்க என்று சொல்லி எங்கள் இருவரும் கண்களை பிடுங்கிவிட்டு என் மகள் சிவரஞ்சனி எங்கோ அழைத்துக் கொண்டு போய்விட்டார். அப்ப எங்கு சென்றார் என்று தெரியவில்லை. தெரியவில்லையா? உண்மையில இந்த கானகத்தின் மார்க்கமாக உடனடியாக நான் சென்று நம்முடைய தங்கை எங்கிருந்தாலும் சரியே நான் அழைத்துக் கொண்டு வருகிறேன். ஆகட்டும் ஆகட்டும். பொம்பளைகளை கொண்டாச்சு. ஆமாடா, எங்கடா போயிருந்த? அடே, இப்போ நான் சந்தோஷமாக உள்ளேன். மது மங்கை மாமிசம் எல்லாம் எனக்கு வேணுமாடா. மது வேண்டும், மங்கை தேவையில்லை, மாமிசம் வேண்டும். யார் நீ? அடே, என்னடா இவன் சின்னஞ்சிறு குழந்தையா உள்ளான். என்னிடத்தில் வந்து என்னை பத்தி கேட்கிறான். சொல்லுங்க, என்னை பத்தி அவனுக்கு என்ன தெரியும்? உங்களை பத்தி எடுத்து சொல்லிருங்க. அப்படியா? கூறுவாயாக. கூறு. பயங்கராசுரன். என்னுடைய பெயர் பயங்கராசுரன். பயங்கராசுரன் அப்பா. அரக்கனே, என்னுடைய தங்கையை அழைத்து வந்தாயே. ஆமா, தங்கை எங்கே? தங்கை நான் அவளை கொன்று விட்டேன் அப்பா. ஆமாடா, பெண்களை 1000 பேர்களை கொல்ல வேண்டும். 999 தேடி பிடித்தோம். ஒரே ஒரு பிள்ளை கிடைக்கல. பேர்பட்ட காலகத்துல ஒரே ஒரு பிள்ளை கிடைச்சது. உண்மைதான். அந்த பிள்ளையை கூட்டிட்டு வந்து வெட்டியாச்சு. அவளை பலி கொடுத்து விட்டேன். இவளை எனக்கு பலி கொடுக்க இஷ்டமில்லை. போக சொல்லடா. என்னுடைய தங்கை காலைக்கு பலி விட்டாளா? காலைக்கு பலி கொடுத்து விடுங்களா? ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த பயங்கராசுரன் 1000 கன்னி பெண்களை காளியம்மன் கோவிலுக்கு பலி கொடுத்து வரத்தை பெற்று போல தெரிகிறது. இவனை கொல்லவே முடியவில்லை. ஏதோ என்னுடைய குலதெய்வம், நான் சிவகுடத்தை சேர்ந்தவன், சிவகோத்திரத்தை சேர்ந்தவன். என்னுடைய குலதெய்வம் சிவபெருமானை நினைத்து இப்பொழுது இவனை எப்படி கொல்வது என்பதற்காக உடனடியாக நான் ஏற்பாடு செய்கிறேன். ஓம் நமச்சிவாய. அடே நந்தீஸ்வரா, அடே நந்தீஸ்வரா, நந்தீஸ்வரா, நீ கொடுப்பது என்னப்பா? நானே 1500 ரூபாய் போயிடுறோம் தண்டகா. உண்மைதானப்பா? இருந்தாலும் இந்த சபைக்கு விளக்கும் சபைக்கும் நான் யார் தெரிகிறதா? தெரியுதுல. கையிலே வந்திருக்கூடிய 2011 கண்படித்து பாரா முடிதரைத்த பரமன் சிவபெருமான். இருந்தாலும் இன்றைய தினத்துல இந்த பூலோகத்துல எத்தனையோ கர்மம் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. உண்மைதானப்பா? தர்மமானது இல்லை. என்னுடைய பக்தனுடைய குடும்பத்துல எத்தனையோ கர்மம் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அதை நான் கண்ணாலே பார்ப்பது உண்மையா? சீக்கிரமாக சென்று அவங்களுக்கு ஒரு நல்ல வரத்தை கொடுப்பதற்காக கையில இருந்து வந்திருக்கிறேன் பூலோகத்தில்.
நமச்சிவாய போற்றி உமையவள் பாதாய் போற்றி தாண்டகி தரனாய் போற்றி செல்வரசகனே போற்றி எங்க குல நாயகனே ஈசனார் உனது பாக போற்றினே மகனே கண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய தேரைக்கும் கருவில் இருக்கக்கூடிய சிசுவிற்கு படியளிக்கின்ற தெய்வம் அல்லவா என்னுடைய குலதெய்வம் இந்த பக்தருடைய வார்த்தை கேட்டு உடனடியாக கைலங்கிரி விட்டு உண்மைதானப்பா கானகத்திற்கு வந்து காட்சியளிக்கிறீர்கள் உன்னுடைய பாதாள குலத்துக்கு ஆதாரமாக இந்த குணசீலன் தன்னுடைய பாதத்தை படுகிறேன் மகனே என்னுடைய பாதாள ஆதாரமாக படித்திருந்தாலும் இந்த அகில உலகத்தில் எந்த ஒரு குறைமில்லாமல் நீங்களுடைய காலமாக வாழ்வாய் என்று சொல்லி நான் மனதிலே நினைத்திருக்கிறேன் இருந்தாலும் இந்த கையிலே வாழ்ந்திருக்கூடிய சிவபெருமானே சொல்லி மனதிலே நினைத்திருக்கிறாயே உனக்கு என்னப்பா குறை இதோ என்னுடைய தங்கையாகப்பட்ட சிவரஞ்சனியை அந்த பயங்கராசுரனாகப்பட்டவன் என்னுடைய தங்கையை கொன்று விட்டான் தங்கையை கொன்ற மாப்பாதையை நான் கொள்ளலாம் என்பதற்காக அவனை கொள்ளும் பொழுது உருவம் மாற்றி மாற்றி வருகிறான் மாறி போய் கொண்டு இருக்கிறான் ஈயாக மாறுகிறான் எறும்பாக மாறுகிறான் தூணாக மாறுகிறான் சிறு துரும்பாக மாறுகிறான் மயிலாக மாறுகிறான் உயிலாக மாறுகிறான் சிங்கம் புலி சிறுத்தை சென்னா என்று சொல்லக்கூடிய உருவம் மாறி மாறி வருகிறான் அவனை எப்படி கொள்வது என்பதற்காக தங்களிடத்தில் கேட்பதற்காக அவர்களை அழைத்தேன் சாமி. அப்படியா மகனே இந்த பயங்கரமான சூரனானவன் கருவண்டாக இருக்கிறான் அவனுடைய உயிரானது ஒரு கருவண்டு இருக்குதல்ல கருவண்டுல அவனுடைய உயிர் இருக்குது உயிரானது இருக்கிறது அதனால அந்த வண்டை பிடிச்சு காலை பிடிச்சு கையை பிடிச்சு உடைச்சுன்னா நிச்சயமாக அவனுடைய உயிர் போயும் சொல்லி நான் மனதிலே நினைத்திருக்கிறேன். இந்த வனத்திலே ஆமா எண்ணற்ற மாமரங்கள் இருக்கிறது. அந்த மாமரத்திலே ஒரு மாமரத்தினுடைய ஒரே ஒரு மாமரம் ஒரு சிறு துளையில வந்து அந்த கருவண்டினுடைய வடிவத்தில் அவனுடைய உயிரானது இருக்கிறது. அந்த கருவண்டு பிடிச்சு கையை பிச்சா அவனுடைய கை உடையும், காலை பிச்சா கால் உடையும், கால் உடையும். அவனுடைய தலை வேறு அந்த உடல் வேறு. அந்த வண்டு ரெண்டா எடுத்துட்டோம்னா அந்த உயிரானது போய்விடும். அவனை கொண்டு விட்டவா உடைய தங்கையுடைய குடும்பத்தில் நடந்ததெல்லாம் நன்மையாக நான் செய்கிறேன். அப்படியா? உண்மைதான். ஆகட்டும் சாமி. போய்வா மகனே. ஆகட்டும். உலகத்தில் யாருமே கிடையாது. முடியாதடா, ஒருபோதும் முடியாது. என்னை கொல்ல இவ்வுலகத்திலே யாருக்கும் துணிவில்லை. என்னை கொள்வதென்றால் தந்திரம் படித்தவனால் மட்டும்தான் முடியும். அது என்னை படைத்தான் அல்லவா? இந்த கானகத்தில் இருக்கிறது எண்ணற்ற மாமரங்கள். அந்த மாமரத்திலே ஒரே ஒரு மரத்துல மட்டும்தான் சிறு துளை இருக்கும். அந்த துளையில் கருவண்டில தான் உயிர் இருக்கிறது. அதனாலே அந்த மாமரத்தை தேடி இதோ தெரிகிறது. இப்பேற்பட்ட ஒரு மாமரம். இந்த மாமரத்திலே பாடுற ஒரே ஒரு துளை எவ்வளவு பெரிய துளை இருக்குது. அந்த துளையிலே சென்று கருவண்டானது இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். அவனுடைய உயிரானது இருக்கிறது. அப்பேற்பட்ட கருவண்டு கிடைத்து விட்டது. இதோ அடே பயங்கராசுரா, மீண்டும் வந்து விட்டாயா? இந்த உலகத்தில் சாகாத வரம் தேகாத உடல் அழியாத சுலம் நித்துவதற்கு வர யாராலே பெற முடியாது. பிறப்பென்று ஒன்று இருந்தால் இறப்புன்னு ஒண்ணு இருந்தே தீரணும். அப்படி இறக்க வேண்டும் என்றால் எப்படி இறக்க வேண்டும் என்று சொல்லிதான் உனக்கு வரம் கொடுத்துருக்காங்க. உன்னுடைய உயிர் எங்க இருந்தது? கருவண்டாக உன்னுடைய உயிர் இருந்தது. கருவண்டு இப்பொழுது என்னுடைய கையில இந்த கருவண்டினுடைய இருக்கக்கூடிய காலிலே இப்பொழுது கால பிகரம்பர் கைகள் இருக்கு. என்னுடைய தங்கை சிவராஜினுடைய உயிரானது எப்படி துடிதுடித்து போறதோ அதை போல உன்னுடைய உயிரும் துடிதுடித்து போயே ஆக வேண்டும். இதோ இப்பொழுது அவனுடைய தலையை உடலை தனித்தனியாக இப்பொழுது வெட்டி வீசுகிறார்கள். வெட்டி வீசுகிறார்கள்.
அவர் சொன்னதன் பிரகாரமாக சரி அந்த பயங்கராசுரனை ஒரு கருவண்டாக அந்த கருவண்டில உயிர் இருந்தது, அந்த உயிர் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய தலைவேறு உடல் வேறாக அந்த கருவண்டு பிச்ச உடனே அவருடைய உயிர் போய்விட்டது. என்னதான் இருந்தாலும் பாசத்துக்குரியவன் நேசத்துக்குரியவன் இந்த நாட்டை ஆளக்கூடிய மன்னன் நீ. அப்படி இருக்கும் பொழுது உடைய தங்கையை என்று சொல்லி உயிரோட உடைய தங்கையை நினைத்துக் கொண்டு இருக்கிறார். அதனால இப்பொழுது நீ நினைத்ததை போலவே உடைய தங்கைக்கு நான் உயிர் கொடுக்கிறேனப்பா. அப்படியா? உண்மைதானப்பா? தங்கைக்கு உயிர் வேண்டும். உண்மைதான். உடைய தாய் தந்தை 2 பேருக்கு கண்கள் தெரியாத பாவிகள். அப்படியா? 2 பேருக்கு கண்கள் வேண்டும் சுவாமி. தங்கைக்கு நான் உயிர் கொடுக்கிறேன். உடைய தாய் தந்தைக்கு 2 பேர்களுக்கு கண்களும் நான் தருகிறேனப்பா. ஆகட்டும். என்னுடைய பக்தன் அல்லவா? இப்போது உடைய தங்கையினுக்கு நான் உயிர் கொடுக்கிறேன். ஓம் நமச்சிவாயா. நீ நினைத்தது போலவே உடைய தந்தைக்கும் தாய்க்கும் எப்பொழுது கண்கள் தருகிறப்பா. ஓம் நமச்சிவாயா. ஓம் நமச்சிவாயா. கண்கள் தெரியாது சாமி, இருந்தாலும் என்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் கண்கள் வந்து விட்டது. கண்கள் வந்து விட்டது. தங்கையும் மீண்டும் உயிரோடு வந்து விட்டார். இருந்தாலும் இந்த நிலைமைக்கு ஆளாகிற என்னுடைய அண்ணன் அண்ணி இதுவரை சும்மா விடக்கூடாது. உண்மைதானப்பா? அதாவது என்னதான் இருந்தாலும் தாய்க்கும் தந்தைக்கும் இப்படி ஒரு கொடுமை செய்திருக்கிறான்னா அவங்களுக்கு ஒரு பாடத்தை காட்ட வேணும் அல்லவா? அதனால தாமிக்க வேணாம். இப்பொழுது வெள்ளி சமக்க நான் தருகிறேன். போய் பழிக்கு பழி வாங்கு. ஆகட்டும். பழிக்கு பழி வாங்கின உடனே அந்த அடி தாங்காம உடைய தாயாருடைய காலிலே உடைய தந்தையாருடைய காலிலே உங்க தங்கச்சி காலில் வந்து அவங்க 2 பேரும் உழுவணும். ஆமா. ஆகட்டும். போய் வா. போய் வா. இன்னைக்கு தாண்டா அப்படியே கை கால் ரொம்ப வலியா இருக்குது. வந்துட்டா பொண்டாட்டி தான். அதனால என் பொண்டாட்டி எங்கேயாவது நீ பாத்தியா? கண்ணே, என் பொண்டாட்டி பேர் என்ன? பொண்டாட்டி பேரா? பொண்டாட்டி வந்து ஜெயலட்சுமி. கண்ணே ஜெயலட்சுமி. எவ்வளவு ஒரு அழகா இருக்கிறேன். ஆமா ஆமா, கிளி கொஞ்சது நாய் நக்குது. பொச்சரி புடிச்ச எப்போ பொண்டாடி கண்ண ஆபரேஷன் பண்ணீங்க? இது கூலிங் கிளாஸ். கூலிங் கிளாஸா? ஸ்டைல் ஸ்டைல் தான். இது சூப்பர் ஸ்டைல் தான். ஸ்டைலுக்கு தமிழ் நானுதான். அருமா அருமா அருமா. டேய் பொண்டாடி தாசா. ஆரிடா பொண்டாட்டி பொண்டாட்டி பேச்சு கேட்காத புருஷன் எப்பயுமே வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது. இந்த ஊருக்குள்ள பொம்பளைங்க கல்யாணம் பண்ண பொம்பளைங்க பூரா என்னாட்டுமே எல்லாம் இருங்க. பொண்டாட்டியாட்ட பார்த்து நல்லா பொழைச்சுக்கோங்க. குடும்பம் உருப்பிட்டுரும். மேல பூரா மூதர் மேல இதுக்கு மேல அது ஏதோ நாய்க்கான கத்திட்டு இருக்கோம். நீ சந்தோஷமா இருக்கிறீங்களே. நம்முடைய தாய் தந்தையும் நம்முடைய தங்கச்சியா நம்முடைய தங்கை எங்கண்ணா? உன் தங்கை எனக்கு காலெல்லாம் வைக்க வலிக்குது, என்னால நிக்க முடியாது. சேர் எடுத்து போட சொல்லுங்க. சேர் கூட எடுத்து போட வைக்கிறோம். நின்னுட்டு என்னால பேச முடியுமா? உட்காருமா உட்காருமா. என் தங்க நிக்கிற கொண்டே விடுங்க. பெட்டின்றா ஏழ்றா. ஐ லவ் யூ. சரி நம்ம தங்கச்சி தானே? நம்ம தங்கச்சி தான். நம்ம தங்கச்சி நம்முடைய தாய் தந்தை. நான் தாய் தந்தை நம்ம அப்பா அம்மா டூர் போயிட்டாங்க. நம்ம தங்கச்சி பள்ளிக்கூடம் போயிடுச்சு. பள்ளிக்கூடம் இப்ப லீவ் விட்டாங்கல்ல, டியூஷன் அனுப்பி விட்டேன். கால் வலிக்குதா? நான் சொல்லுப்பா சொல்லு. நன்றி. ஏய் வர்ற. எங்கடா சொல்ற?
நான் மட்டும் தான் தரும். ஏ மந்திரி, என்னங்க சொல்லுங்க. சரியான பாடம் போட்டு நான் கொடுத்து அம்மா விடக்கூடாதுங்க. விடலாமா? அப்பா அம்மா முடிக்கிட்டு தங்கச்சியும் முடிக்கிட்டு இவதான் வேற வீட்டுல இருந்து வந்தவன். ஆமா. ஆனா அவன் நம்ம குடும்பத்திலிருந்தே பிறந்தவன். நம்ம ரத்தம். இப்பேற்பட்ட ஒரு பாசையில செய்திருக்கிறான். ஆமா. அவனை விடலாமா? விடக்கூடாது. விடக்கூடாதுங்க. விடக்கூடாது. ஏய், குலமணி மேல வேலை கோரிக்கை பாருங்க. கண்டாரோலி தேவடியா முண்டா. பஞ்சத்து பெட்டிட்டு ஏன் பணி செய்யணுங்க. எனக்கு கருவா கூதிய சொல்லு பொறிக்க பிச்சை. ஏய், என்னடா வேலை? டேய் எதுக்கு அடிக்கிற? ஏய்யா, கட்டிய மனைவியுடைய வார்த்தை கேட்டு பெற்றெடுத்த தாய் என்று மாறாமல் கூட பிறந்த தங்கை என்று மாறாமல் தங்கச்சி நடா கொடுமை பண்ண. டேய் எதுவும் பண்ணல. அப்பா வாயு திறக்க மாட்டேன். சொல்லு கேப்ப சொல்லு. டேய் நீ என்னடா பண்ண முடியும்? ஏய் ஆடாங்க. டேய் நீ அடிக்கதானே முடியும். நீ நக்கமா முடியும்னா இவனை இப்படி ஓடக்கூடாது. ஆமா சார், இந்த நாட்டு மக்கள் அத்தனை பேருக்கும் இவனை மாதிரி செஞ்சா என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு மனசுல ஒரு பயம் வேணும். அதனால இவளுக்கு மொட்டை அடிச்சு கரும்புடி சொல்லி குத்துறா. என்னால பார்க்க முடியாது என் பொண்டாட்டியா. ஏய், பொண்டாட்டி வேணுமா உடம்புல உசுறு வருமா? அது பொண்ணை நம்பி வந்ததுக்கு பாவி மனசா எனக்கு உசுறுதான் வேணும். ஏய் இப்படி அடிக்கலாமா? ஆயிரமே இருந்தாலும் உங்க மேல எனக்கு தனி பாசம் இருக்குது இல்ல? இப்படிதான் அடிக்கிறதா? அடிக்க மாட்டீங்க. என் புருஷன் தான் அடிக்க மாட்டேங்கிறாரு. நீங்க இப்படி அடிக்கிறீங்களே, அடியே இப்படி என்னடா பண்ண முடியும்? உட்கார்றீங்க சில்லற தேவறாளோ என்ன பண்ணணும்? உசாமா நன்னே தனனன்னே நன்னே 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 தானன்னா நானன்னே தனனன்னா நன்னே தன்னன்னே நானன்னே நன்னே ஊரெல்லாம் மழை பெஞ்சி தண்ணி தண்ணி கொய்னை கொய்னை இந்த மகராசி குழிக்குள்ள ஊறுபட்ட சுண்ணி தம்பிக்கு தறி கொஞ்சம் நீளம் இந்த தருதல்ல புள்ளைக்கு குடி கொஞ்சாலும் என்னடா பாடு பாடிட்டு இருக்கிற? கல்யாண வெத்தல பாக்கு மத்தளகாடி கடுகாடி பூகுத்த மத்தளகாடி நாக்கு உத்தராவல
என்னடா என்ன பண்ணிட்டு இருக்கிற? டேய் 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 அப்பா நீ பவுடர் எடுத்துவ டேய் பவுடர் அது அந்த பவுடர் தான் வேஸ்ட் டேய் பதில் டேய் போதும் விடுறா டேய் ரைட் இந்த மூச்சு சூப்பு கரும்புளி சம்பளி குத்தி அவளை கழுதை வேலை ஏற்றி கழுதை கும்பிடு கழுதை கும்பிடு ஏய் கழுதை ஓய் இதா நீங்க எக்ஸலென்ட் சச் போட்டுட்டே நான் கழுதை மேல ஏறி போறமா நான் போணுமா அட தாரு போய் முட்டை மெதுவா எனக்கு மட்டும் நான் யாரு வருங்க நீங்க என்னடா தாங்க மாட்டீங்க குடி போடா ஏய் கழுதை குடி வா தள்ளுறா ஏய் போடி வாங்கப்பா வாங்கப்பா சிவராஜ் அண்ணா தங்க ஐயோ பாபா கொண்டாட்டி வார்த்தையாரது கேட்டு அறியாத புத்தியால தெரியாம செய்தேன் அப்பா அப்பா. என்னை மன்னித்து மனம் பொறுத்து என்னை நீங்க தான் அந்த தப்பு பண்ணீங்கன்னா நாங்களும் அதே தப்பை செய்ய மாட்டோம். ஆமா. ஒரு போது நீங்க பெரியவங்க நீங்க என் கால விழவ கூடாதுன்னா. ஆமா வாழ்க 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 சாமி பல்லாண்டு காலமாக வாழ வேணும் ஆகட்டும். மகனே இருந்த நானு எத்தனை ஆண்டு காலமாக உடைய தந்தையும் தாயாரும் இந்த நாட்டை ஆண்டு கொண்டு வந்தார்கள். இத்தனை ஆண்டு காலமாக இந்த நாட்டுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் நீதி நேர்மை தர்மத்தோடு இந்த நாட்டை ஆண்டு கொண்டு வந்தாங்க. இதற்கு மேல இந்த நாட்டை ஆள்வதற்கு அவருக்கு தகுதியே கிடையாது. அதனால என்னன்னா பசங்க தலைக்கு மேல வந்துட்டாங்க. அதனால எந்த குடும்பத்துல அது மாதிரி நடந்து கூட இருக்கிறது. அதனால இதற்கு மேல அந்த தகுதி உங்களுடைய தந்தையாருக்கு வேணாம். அதனால இந்த விதத்துல இந்த சிவனந்தாபுரி நாடு இந்த சிவனந்தாபுரி நாட்டை இந்த பாலகளுக்கு உனக்கு முடிச்சுட்டு விழா செய்யலாம் என்று சொல்லி நான் மனதில் நினைத்திருக்கிறேன். உன்னுடைய விருப்பம் என்னப்பா? தந்தையாருடைய நிலைமை இப்படி ஆகிவிட்டது. என்னுடைய அண்ணன் இந்த நாட்டை ஆளக்கூடிய தகுதி வந்து விட்டார். தகுதி கிடையாது. அதனாலே இந்த குணசீலனுக்கு இந்த நாட்டை பட்டம் கட்டி வைக்க வேண்டும். அப்பா, தங்களுடைய விருப்பம் அப்படியே ஆகட்டும் அப்பா. ஆகட்டும் ஆகட்டும். இப்பொழுது இந்த நாட்டை முடிச்சிட்டு விழா செய்யலாம். சம்மதம் சம்மதம் சம்மதம். சந்தோஷம் தானே? ஆகட்டும். பட்டகம் கட்டினா கைத்தட்டு கைத்தட்டலாம். தாய் தந்தை வனவாசம் இந்த குணசீல பட்டாபிஷேகம் என்று சொல்லக்கூடிய நாடகமானது இத்துடன் முடிவு பெற்றது. மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி. நன்றி. வணக்கம் வணக்கம்.